ரைட். 31வது கேள்வியை பாருங்க. ஒப்பமான கிடை மேசையில் ஒப்பமான சிறிய துவாரம் ஒன்று உள்ளதா? மேசையில சிறிய கோள வடிவ துணிக்கு இலேசா நீல இலையினா இணைக்கப்பட்டு அவ்விலை குறித்த துவாரத்தினோடு செலுத்தப்பட்டு மறுமுனை கையினால் பிடிக்கப்பட்டுள்ளதாம். ஆரம்பத்தில் துணிக்கை துவாரம் பற்றி ஆறாரையுடைய வட்ட இயக்கம் மாற்றுமாறு செய்யப்படும் போது அந்நியக்க சக்தி ஈ ஆகும். பின் இலையை மெதுவா கீழே எழுப்பதன் மூலம் 6/2 6 வட்ட இயக்க மாற்றம் செய்யப்படும் துணைக்கு புதிய இயக்க சக்தியானது. ஆறையுடையது 6/2 ஆறையா மாற்றப்படுது. அதோட பாருங்க, தொழிற்படு விசை எப்பவுமே இந்த இலை வழியே தான் நீக்கும். இலை வழியே தான் நீக்கும். தொழிற்படு விசை இலை வழியே தான் நீக்கும். அதாவது இந்த மையத்தை நோக்கி தான் நீக்கும் எப்பொழுது. அப்படித்தானே? இதுல தொழிற்படக்கூடிய ஒரே ஒரு விசை இந்த இழுவை தான். உராய்வு இல்லை, நிறை வளமையாக காணப்படும். அதுக்கு மேலதிகமாக நிறை இருக்கும், செவ்வன் விசை இருக்கும். அதுக்கு மேலதிகமாக உள்ள ஒரே ஒரு விசை இழுவை. இப்ப இது இழுத்தாலும் இழுவை இலை வழிதான் தொழிற்பாடு. இழுவை இலை வழி, அதாவது எப்பொழுதும் மையத்தை நோக்கி தான் நீக்கும். இது எங்க போனாலும் பாருங்க, இந்த வட்டைகள் எங்கு போனாலும் இந்த இழுவை இந்த மையத்தை நோக்கி தான் நீக்கும். இழுவை இலை வழியை ஈக்கும், இலை மையத்தினோட போகுது. அப்ப எனவே எப்போதும் இழுவை மையத்தை நோக்கி தான் ஈக்கும். ஆக இந்த மையம் பற்றி இந்த இழுவையால உருவாகிற புற முறுக்கம் 0. எப்போ மையத்தை நோக்கிக்க விசை, எப்போ மையத்தை நோக்கிக்க விசை, எப்போ மையத்தை நோக்கிக்கிற விசை, எப்போ மையத்தை நோக்கிக்கிற விசை. எனவே மையம் பற்றி அந்த இழுவையால எந்த ஒரு முறுக்கமும் உருவாகாது. இதுல புற முறுக்கம் 0 ஆயிருந்தா கோண உந்தம் காப்படை. கோண உந்தம் காப்படை. முதலாவது நீங்க விளங்கெடுத்து நான் பயன்படுத்த வேண்டியது கோண உந்த காப்பு தத்துவம். கோண உந்த காப்பு தத்துவம். ரைட். அதுபோல எங்களுக்கு இத சுழற்சி இயக்க சக்தி சார்பாகவும் விளங்கெடுக்கலாம், அல்லது ஏகபரிமாண இயக்க சக்தி சார்பாகவும் விளங்கெடுக்கலாம். சுழற்சி இயக்க சக்தி சார்பாகவும் விளங்கெடுக்கலாம், ஏகபரிமாண இயக்க சக்தி சார்பாகவும் விளங்கெடுக்கலாம். ரைட். கோண உந்தம் காப்படையும் தானே. இங்கு கோண உந்தம் காப்படையும். காரணம் விளங்குதானே? கோண உந்தம் காப்படையும். அதாவது இந்த துணிக்கையில தொழிற்படு விசை எப்பொழுதுமே என்ன செய்யும்? இந்த மையத்தை நோக்கி தான் நீக்கும். அதாவது இலை வழியே தான் இந்த இழுவை தொழிற்படும். இலை மையத்தினோடு போகுது. எப்பொழுதும் இந்த விசை மையத்தை நோக்கி இருக்கும். ஏன்னா அந்த விசையால இந்த புள்ளி பற்றி மையம் பற்றி உள்ள புற முறுக்கம் 0. எனவே கோணந்தம் காப்படை. டோ 70 கோணந்தம் காப்படை. அவர்களுக்கு ஏபரிமாண இயக்க சக்தியை வச்சு செய்யலாம். இங்க பாருங்க, எம் திணிவு. சரி, இந்த இடத்துல வேகம் விஎன் எடுத்தா, இந்த இடத்துல வேகம் வி டேஷன் எடுத்தா, கோண உந்தம் என்பது ஏகபரிமாண உந்தத்தின் திருப்பு திறன் தானே. ஆகவே ஆரம்ப கோண உந்த எம்வி இன்டு ஆர் சமனாயிருக்கும். இறுதி கோண உந்தம் எம்வி டேஷ் இன்டு R/2. எம்வி இன்டு ஏ பரிமாண உந்தத்தின் திருப்பம். இது ஆர் தூரம், இது R/2. ஆகவே எம்வி இன்டு ஆர் சமனாய்க்கும் எம்வி டேஷ் இன்டு R/2. சுருக்கினா வி டேஷ் 2V. ஆகவே வி 2 மடங்கா மாறினா இயக்க சக்தி 4 மடங்கா மாறும். வி டேஷ் திணிவு மாறாது. வி 2 மடங்கா மாறினா இயக்க சக்தி ½ MV வர்க்கம் 4 மடங்கா மாறும். சரியா?
ஆகவே வி 2v மாறினா வி 2v மாறினால் இயக்க சக்தி E 4e மாறும். half mv வர்க்கம் என்பதால half mv வர்க்கம் என்பதால முதலாவது ஆன்சர் 31க்கு முதலாவது 31க்கு முதலாவது ஆன்சர். அல்லது வேற எப்படி எடுக்கலாம் மேலுக்கு இது சுழற்சி என்ன உங்களுக்கு சுழற்சி இயக்க சக்தியா ஞாபகம் வருதுன்னு அதை வைத்தும் எடுக்கலாம். எப்படி இது வந்து half i ஒமேகா இருக்கு. இருக்கலாம் half இது நான் வேற மெத்தட் சுருக்க போற பாருங்க i வர்க்கம் ஒமேகா வர்க்கத்தின் கீழ் i மேலும் கீழும் ஐயால பெருக்கிக்கிற இது வந்து i ஒமேகா உந்த மண்டு வரும் half i ஒமேகா l வர்க்கத்தின் கீழ் i புள்ளித்தின் வாய்ந்த சலத்துவ திருப்பம் mr வர்க்கமே அது கீழுக்கு r வர்க்கம் வரும் என i நேரு சமன் r வர்க்கம் என்பதால e நேரு சமன் 1/r வர்க்கம். இப்ப r r/2 மாறினா r r/2 மாறினா r r/2 மாறினா இங்க வரும் r வர்க்கத்தின் கீழ் 4 வரும் 4 மேலே போகும். அப்ப 4 மடங்கா மாறும். அப்படியும் எடுக்கலாம். இது கொஞ்சம் ஈஸி. ஏ பரிமாணத்தை இயக்க சக்தி விலங்க எடுக்கிறது half mv வர்க்கத்தை விலங்க எடுக்க ஈஸி. இதை விட கீழே பாருங்க புள்ளித்திணிவுக்கு mr வர்க்கம் சடத்துவ திருப்பம் r வர்க்கத்தின் நேர் சமன் சடத்துவ திருப்பம் r வர்க்கத்திற்கு நேர் சமன். அப்ப தூரம் அரை மடங்கா மாறினா இது e 1 i r வர்க்கத்தின் நேர் சமன். இந்த தூரத்துக்கு அது விடுங்களே i சமன் mr வர்க்கம் e வந்து 1/i தான் நேர் சமன். அப்ப 1/r வர்க்கத்தின் நேர் சமன். r r/2 மாறினா r வர்க்கத்தின் கீழ் 4 என்று வரும் 4 மேலே போகும் 4 மடங்கா மாறும். 32வது பாருங்க காட்டப்பட்டுள்ள விரியலாக்கி சுற்று உயர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய பெய்ப்பு அழுத்தம் Vn உயர்ந்தபட்ச பெருமானம் நயம் வரும் 1 + rf கீழ் r 2r கீழ் r ஆகவே 3 வரும் நயம். இப்போ V out சமனாய்க்கும் a × Vin வீட மேக்சிமம் மாறினது இங்க மேக்சிமம் வரும். வீட மேக்சிமம் 12 வோல்ட் ஆகும். பைப்பு நிரம்பல் நிலை அழுத்தம் நேர் நிரம்பல் நிலையில் பைப்பு அழுத்தம் 12 வோல்ட் ஆகும். a வந்து 3 × Vin. Vin எவ்வளோ 12 கீழ் 3 4 வோல்ட் 4 வோல்ட். 4வது ஆன்சர் 32க்கு 4வது. முப்பத்தி 32க்கு 4வது. ஒப்பமான கிடைத்தரையில் எம் திணையுடைய குற்றியொன்று பாரமான
எம் திணிவு கேபிட்டல் மிக பெரிதாமே மேடு ஒன்றை நோக்கி வி கதியில் இயங்குகின்றதாம் அத்தரையில் மேடு குற்றியை நோக்கி v/2 கதியில் காட்டியவாறு இயங்குகின்றதாம் மேட்டின் வலை மேற்பரப்பு வெப்பமானதாயின் தொடரும் இயக்கத்தில் குற்றி மேட்டின் மீது ஏறத்தாழ ஏறும் அதிக உயரம் யாது இந்த ஆன்சர்ல நான் ஏற்கனவே தந்ததில் சின்ன ஒரு சேஞ்ச் வர வாய்ப்பு பார்ப்போமா முதலாவது உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்துவோம் நீங்களே பயன்படுத்துவோம் உந்த காப்பு தத்துவம் minus mv plus mv/2 समनायिकम m plus m into u u समनायिकम v/2 பொது எடுத்தா m minus m வரும் m minus 2m வரும் சுருக்கி பார்க்கலாம் உங்களுக்கு இதான் இங்க v/2 ன்னா 2mv இன் கீழ் 2 எடுக்கலாமே 2mv இன் கீழ் 2 v/2 பொது எடுத்தா minus 2m வரும் m minus 2m இன் கீழ் m plus m நான் பொதுவாக இயங்குற வேகம் இது வரையினா இல்ல ரெண்டும் அதாவது பொதுவாக இயங்குற வேகம் மண்டல்ல இந்த அதியர் உயரம் இது எழுது அதியர் உயரத்துல வைத்து இந்த அதியர் உயரத்துல இந்த கேபிட்டல் எம் சார்பா சிம்பிள் எம் ஓய்வலிக்கும் இந்த அதியர் உயரத்துல கேபிட்டல் எம் சார்பா சிம்பிள் எம் ஓய்வில் இருக்கும் அது ரெண்டும் ஒன்றாக இயங்குற ஒரே வேகத்தில் இயங்குற சந்தர்ப்பமாயிருக்கும் இதுதான் இந்த அதியர் உயரம் ரெண்டும் ஒன்றாக இயங்குற சந்தர்ப்பமாயிருக்கும் அந்த கணம் மட்டும்தான் ரெண்டும் ஒன்றாக இயங்குற சந்தர்ப்பம் அப்ப அதுல ரெண்டு கணநிலை வேகங்கள் சம உந்த காப்பு தத்துவம் இந்த திசையில m into v/2 minus m into v சமனாயிருக்கும் m plus m into u v/2 பொது எடுக்கலாம் என்ன பாருங்க v/2 பொது எடுத்தா இங்க m minus 2m வரும் சுருக்கி பார்க்கலாம் இதா இந்த ஒரே வடிவத்தை வரணும் என்பதால கேபிட்டல் எம் முன்னுக்கு எடுக்கிறேன் into u அப்ப u எவ்வளவு v/2 m minus 2m இன் கீழ் m plus 2m m plus m இவர்த்தனை அன்னளவாக்கத்தை பிரயோகிக்கலாம் சில நேரம் விட சேஞ்ச் ஆக வாய்ப்பிக்கிற நான் இப்ப தர போறதுக்கும் சில நேரம் எடுகோள்கள் எந்த இடத்துல எடுக்கிறன்னு பொறுத்து இவ்விடத்துல இந்த எடுகோலை பயன்படுத்துவோம் எம் வந்து மிக பெரிது சிம்பிள் எம்மாமே 2m கழிக்கிறதும் எம் கூட்டுன்றதும் புறக்கணிக்கத்தக்கது ஆகவே u அன்னளவில் சமன் அதாவது கேபிட்டல் எம்முக்கு எம் கூட்டுவதும் அதுல இந்த 2m கழிக்கிறதும் புறக்கணிக்கத்தக்கது அப்ப u அன்னளவில் சமன் என்ன v/2 அதாவது இந்த சிறிய குற்றி வந்து மோதுதால பெரிய குற்றியோட வேகத்துல கருதத்தக்க அளவு மாற்றம் இல்லை அதே வேகம் தான் v/2 சரியா பின்னங்களை பயன்படுத்தலாம் இயக்க சக்தி இழப்பு அழுத்த சக்தியா மாறிக்கும் அழுத்த சக்தி அதிகரிச்சுக்கு சிம்பிள் m மட்டும்தான் அப்ப mgh சமனாயிக்கும் இயக்க சக்தி இழப்பு இயக்க சக்தி மிளந்திக்கு அதுல மட்டும்தான் ஏன்னா இதுல கதி புறக்கணிக்கத்தக்கதுன்னு பார்த்திக்கிறோமே இங்க அதில் உள்ள மாற்றம் இங்க v/2 இங்க v/2 இது அப்ப கேபிட்டல் எம் வேகத்துல கருதத்தக்க மாற்றம் இல்லை இயக்க சக்தியில மாற்றம் இல்லை இயக்க சக்தி மாறிக்கணும் சிம்பிள் எம் மட்டும்தான் ஆரம்ப இயக்க சக்தி half m v வர்க்கம் minus half m v/2 முழுவதும் வர்க்கம் m எல்லாம் சுருக்கலாம் gh சமனாயிருக்கும் v வர்க்கம் பொது எடுத்தா அல்ல v வர்க்கத்துக்கு 2 பொதுவா எடுத்தா 1 minus 1 கீழ் 4 இது 3 கீழ் 4 வருமே 3 கீழ் 4 இங்க எடுத்தா 3 கீழ் 8
v வர்க்கம் சமம் gh வெச்ச எவ்வளோ 3 v வர்க்கத்தின் கீழ் 8g. ரெண்டாவது ஆன்சர் தான் வந்து நான் முந்தி சந்தேது மூன்றாவது நாளைக்கு ரெண்டாவது தான் சரி வருமே. ரெண்டாவது தான் சரி வரும். இரண்டாவது தான் பொருத்தமா? இரண்டாவது தான் பொருத்தம். உண்மையா மூன்றாவது வரும் சார்பயத்தை வச்சு செஞ்ச. ஆனா அந்த சார்பய மெத்தட்ல சக்திக்கு பயன்படுத்த இயலாது. உண்மையா சார்பயத்தை சக்திக்கு பயன்படுத்த இயலாது. சக்திய காரணத்துக்கு சார்பயத்தை பயன்படுத்த இயலாதா? சரியா? நான் ஒன்று உதாரணம் செஞ்சு காட்டுறேன். திரும்ப ஒரு முறை கவனிங்க எல்லாரும். இதுல என்ன செஞ்சுக்கிறேன்னு பாருங்க. முதலாவது விளங்குதா? இதானே ஆரம்பம் சந்திக்கிறாங்க. இது வந்து அப்படியே இல்லை மோதி மேலிருந்து ரெண்டு, அதாவது இது சார்பாயுத கனநிலை ஓய்வுக்கு வரும். அதாவது அந்த கணத்துல ரெண்டு உண்டாயங்கு. அதுதான் இயக்க சக்தி இழப்பு உயர்வான சந்தர்ப்பம் அல்லது அழுத்த சக்தி உயர்வான சந்தர்ப்பம். இயக்க சக்தியில இழப்பு உயர்வு, அந்த இழப்பு தான் அழுத்த சக்தியா மாறிக்கும். அழுத்த சக்தி உயர்வான சந்தர்ப்பம். அதாவது ரெண்டு உண்டாயங்கிற சந்தர்ப்பம். அந்த கணம் இது சார்பாயுது அப்படியே மேல் எழுந்து ஒரு கட்டத்தில் ரெண்டு உண்டாயங்க தொடர்ச்சி இயங்காது. ஒரு கணம் மட்டும்தான். அது கூட திரும்பி கீழே வலிக்கு வந்துடு. சரியா? அப்ப அந்த கணத்துக்கு தான் சமன்பாடு. அதான் அது உயர முதலாவது இந்த காவு தத்துவம் இந்த திசையில பாருங்க. அப்ப இது மைனஸ் எம்பி, இது பிளஸ் எம்பி பை 2, இது எம் பிளஸ் எம் இன்டு யூ. அதுல வி பை 2. இது சின்ன ஒரு மேத்தமேட்டிக்கல். இது அது செஞ்சு பாருங்க. வி பை 2 இங்க எம் வரும், இங்க மைனஸ் 2 எம் வரும். சுருக்கினா எப்படி வருது? நீ புறக்கணிக்கலாம். எம்மோட சிம்பிள் எம் கூட்டுறதையும் அல்லது சிம்பிள் எம் அல்ல 2m கழிக்கிறதையும் புறக்கணிக்கலாம். அப்ப யூ அன்னளவு சமன் வி பை 2. அதாவது அர்த்தம் இது பெரிய திணிவுழை என்பதால இதுல கருதத்தக்க மாற்றம் ஏற்பட்டில்லை. அதாவது மோத முன் இது வி பை 2 ஆயிருந்த, மோதிய பின்னும் அன்னளவாயுது வி பை 2. சரியா? அடி இயக்க சக்தியில மாற்றமும் இல்லை. அடி இயக்க சக்தியில மாற்றமும் இல்லை. இப்ப கேபிட்டல் எம் திணிவிட இயக்க சக்தியில மாற்றம் இல்லை என்பதால நாங்க யூ அன்னளவில் சமன் எடுத்துக்குது வி பை 2. இனி சக்திக்காக தத்துவத்தை பயன்படுத்தலாம். எப்படி? இதுல சக்தியில மாற்றமே இல்லை. அப்ப இதுல இயக்க சக்தி இழப்பு பாருங்க. ½ m v வர்க்கம் மைனஸ் ½ m u வர்க்கம். இப்ப பீடவேகம் u தானே. ½ m v வர்க்கத்திலிருந்து ½ m u வர்க்கத்தை கழிக்கணும். அது mgh சமம். mgh சமன் ½ m v வர்க்கம் ஆரம்ப இயக்க சக்தியிலிருந்து இறுதி இயக்க சக்தியை கழித்தாதாரு. என்ன சக்தி மாற்றம் ஏற்பட்டு இவர்ல மட்டும்தான். இதுல சக்தி மாற்றம் இல்லை. கேபிட்டல் எம்ல சக்தி மாற்றம் இல்லை. இதுல இழந்த சக்தி, இழந்த இயக்க சக்தி அது அழுத்த சக்திக்கு சமம். இப்போ ½ m v வர்க்கம் மைனஸ் ½ m v பை 2 முழுவதும் வர்க்கம் சுருக்கி எடுத்தாரு. இது சார்பு வேக முறையில் செஞ்ச மூன்றாவது ஆன்சர் வரும். ஆனா அது சார்பு வேகம் உண்மையா இதுக்கு எங்களுக்கு செட் ஆகாது. சக்திக்கு பயன்படுத்த இயலாமலாமா? விளம்பரத்துல என்னது சார்பு வேகம் என்பது சக்திக்கு சரி வராது. சார்பு வேகம் வந்து சக்தி தொடர்புக்கு சார்பு வேகத்தை பயன்படுத்த இயலாது. ரைட் பாவம். அந்த சக்தி தொடர்புக்கு சார்பு வேகத்தை பயன்படுத்தியது சரி வராது. சரிதானே? இப்ப சிம்பிள் ஒரு உதாரணம் எடுப்போமே. நாங்க இப்படி ஒரு A எனும் திணிவு 2 கிலோகிராம், B எனும் திணிவும் 2 கிலோகிராம் உதாரணத்தை எடுப்பாங்க. இது 2 ms மைனஸ் வேகத்தோட போகுது. சரியா? இதுவும் 2 ms மைனஸ் வேகத்தை போகுது. AB அல்ல இப்படி எடுப்போமே. இப்படி இயக்க சக்தி யான்னு கேட்டா எப்படி வரும்? ½ m v வர்க்கம் பிளஸ் ½ m v வர்க்கம். அப்படித்தானே? சுருக்கப்பட 4 4 8 ஜூல் வரும். இது சார்பு வேகத்தை கண்டா என்ன வரும்? A ஓய்வாக்கினா பீட வேகம் என்ன வரும்? சார்பு எவ்வளவு வரும்? A சார்பா பீட வேகத்தை போட்டா
4 வரும். இது 4ms minus 1. இது சார் ஃப்ரேம். சரியா? சார் ஃப்ரேம் அதாவது VBA. அதுக்கு சக்தி சாம்பாடு போட்டா எப்படி வரும்? சார் ஃப்ரேம் சக்தி சாம்பாடு போட்டா half இங்க m v வர்க்கம் 4m வர்க்கம் எவ்வளவு வரும்? 16 ஜூல். இது பிள்ளை இப்படி போட இயலாது. சார்பு வேகத்துக்கு சக்தி தொடர்பு எடுக்க இயலாது. உண்மையில தொகுதியில சக்தி எவ்வளவு வரணும்? 8 ஜூல். இங்க சார்பு வேகத்தை போட்டு சக்தியை கண்டா 14 ஜூல். இது ஒரே திசையில எங்க வாய்ந்தா என்ன நடக்கும்? சுமதில ஒரே திசை வாய்ந்தா இதுல 8 ஜூல், இதுல 0 ஆயிடும். சார்பு வேகம் 0, இயக்க சக்தி 0. ஆகவே இந்த கேள்வியை என்ன 33ஆம் கேள்விக்கு சார்பு வேகத்தை செய்து மாதிரி ஐடியா யோசிக்கலாம். எப்படி நீங்க பெரிய திணிவு நிப்பாட்டு v/2, அது மாதிரி 3v/2 வரும். அது அப்படியே மேல் எழுது மாதிரி எடுக்கலாம். mgh சமன் ½ mv வர்க்கம் போடலாம். ஆனா சரி வராதே. சார்பு வேகத்துக்கு இந்த சக்தி தொடர்பு செல்லுபடியாகாது. சக்தி சாம்பாடுல சார்பு வேகத்தை பயன்படுத்த இயலாது. சரியா? ரைட். எனவே ஆன்சர் அதுல 2வது. 34 கேள்வி பாப்போம். 34 சொன்ன என்ன இதுல சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா நினைக்கலாம். சார்பு வேகத்தை வச்சு செய்யலும் எப்படி இது நிப்பாட்டு v/2. அப்ப இதுல வேகம் 3v/2. இது சார்பாக இது 3v/2 வந்து மேல் எழுத மாதிரி யோசிக்கலாம். அதுக்கு அழுத்த சக்தி அதிகரிப்பு ஆரம்ப இயக்க சக்திக்கு சமனாயிக்கும் அந்த போடையிலும். ஆனால் சார்பு வேகத்துக்கு ½ mv வர்க்கம் போட்டு சக்தி சாம்பாட சக்தியை கணிக்க இயலாது. சொல்றவங்க இப்படி ஒரு ஐடியா எடுக்க வாய்ப்பு இருக்கிற இப்படி. ரைட். இதை நிப்பாட்டு v/2. இதுக்கும் வேகத்தை வழங்கு 3v/2. அப்ப இது ஓய்வா கருதினா இது அப்படியே மேல் எழுத மாதிரி யோசிக்கலாம். பட இயக்க சக்தி இழந்து அழுத்த சக்தியா மாறும். அந்த இயக்க சக்தியை கணிக்கிறதுக்கு ½ m அந்த சார்பு வேகத்தை போட்டு கணிச்சா பிழையாகும். என்ன செல்லவார் சார்பு வேகத்துக்கு சக்தி தொடர்பை பயன்படுத்தியது சரி வராது. வேறங்க ரைட். அது சும்மா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயாவது 34வது கேள்வியை பார்ப்போம். ஒப்பமான கிடைத்தளம் ஒன்றின் மீது நேரிய கடத்திகள் PQ. இது P, இது Q. இது 10 ஆம்பியராம். ரைட். இதுல இடையில இப்படி ஒரு 2 ஆம்பியர் வைக்கப்பட்டீங்க. AB கடத்தி வைக்கப்பட்டீங்க. இது ஏயும் இது 3A. ஒப்பமான கிடைத்தளம் ஒன்றின் மீது மிக நீண்ட நேரிய கடத்திகள் PQ ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக 4A இடைத்தூரத்தில் 4A இடைத்தூரத்தில் வைத்து நிலைப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றுக்கு சமாந்தரமாக காட்டியவாறு சிறிய நேரிய கம்பி AB ஆனது வைக்கப்பட்டு அதனுடன் 2 ஆம்பியர் மின்னோட்டமானது காட்டியவாறு பாய்ச்ச செய்யப்படுகிறது. 10 ஆம்பியர் மின்னோட்டமானது காட்டிய திசையில் பாயும் போது AB கம்பியை குறித்த நிலையில் சமநிலையில் வைப்பதற்கு கியூவினுடா பாய வேண்டிய மின்னோட்டத்தின் பருமனும் திசையும் யாது? இதுல எங்களுக்கு இந்த சமன்பாடை பயன்படுத்தலாம். ஏன்னா சமாந்தர கடத்திகள் அலகு நீளத்துல தாக்க விசை μ0 I1 I2 over 2π d என்று பார்க்க நாங்க அலகு நீளத்தில் தொல்படு விசை சமாந்தர கடத்திகள். அப்படிங்க ஒரே திசை மின்னோட்டம் இது கவரப்படும் FP சமநிலையில் இருக்கணும்டா. இங்கேயும் எதிரா விசை தாக்கணும். அதாவது கியூவால AB கவரப்படணும்டா மின்னோட்டம் ஒரே திசையில் இருக்கணும். இதான் IQ.
அதாவது சமாந்தர கடத்திகள்ல ஒரே திசையில் உள்ள மின்னோட்டங்கள் ஒன்றை ஒன்று கவரும். அப்ப பி ஆனது ஏபியை கவரும். அப்ப இது சமநிலை வைக்கணும்னா கியூவும் ஏபியை கவரணும். அப்ப இங்கேயும் ஒரே திசையில மின்னோட்டம் ஓடணும். ரைட், இங்க ஒரே திசையில மின்னோட்டம் என்பதால் இங்கேயும் ஒரே திசையில மின்னோட்டம் ஓடணும். அப்பதான் இங்கேயும் கவரும் இங்கேயும் கவரும். ஒரே திசை மின்னோட்டங்கள் ஒன்றை ஒன்று கவரும். அடுத்த கட்டம் இந்த விசைகளை சமப்படுத்தலாம் தானே, விசைகளை சமப்படுத்தலாம். பாருங்க, உங்களுக்கு ஈஸியா முடிவு எடுக்கலாம். பாருங்க, இந்த 2 ஆம்பியர் ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் பொதுவே I2 எடுப்போமே, இது I2. I1 தான் மாற போகுது அந்த சாம்பார்ல, அடுத்த தூரம் மாற போகுது. அதாவது இங்க போட்ட FP சமனாய்க்கும் FQ சாம்பார் நான் இப்படி போட்டது என்ன குறைக்கலாம் உங்களுக்கு. μ0 இது வரும் IP தர I, இதுல ஒரு மின்னோட்டம் IN எடுப்பேன். கீழ் 2πa சமனாய்க்கும் அதே μ0 IQ into I, இங்க IP into I, இங்க IQ into I, இங்க A, இங்க 3a. ஆக μ0 கீழ் μ0 I கீழ் 2π, அது மாதிரி μ0 I கீழ் 2π கேன்சல், ஏயும் கேன்சல் ஆகும். நேரடியா IP 10 சமனாய்க்கும் IQ கீழ் 3 30 ஆம்பியர் IQ. அல்லது இந்த இடத்துல வைத்து நேர்க சமன் எடுக்கலாம். உங்களுக்கு ஒரே விசை தாக்கணும். I2 ஒரே மின்னோட்டம், ஏபியில் உள்ள மின்னோட்டம், 2πயும் மாறாது. அப்ப I நேர்க சமன் D என்ன முடிவு எடுக்கலாம். மின்னோட்டம் தூரத்துக்கு நேர்க சமன். A தூரத்துக்கு 10 ஆம்பியர், 3a தூரத்துக்கு 30 ஆம்பியர். அந்த முடிவுக்கும் போகலாமா? ரைட், 35 பாருங்க. உறவில் காட்டப்பட்டுள்ள மூவாய் சுற்றில் அடிகாலி வோல்ட் அளவு புறக்கணிக்கக்கூடிய அளவு சிறிதளவாகும். RB ஆனது 500 கிலோ ஓம் ஆக உள்ள போது சேகரிப்பு மின்னோட்டம் 3.6 மில்லி ஆம்பியர். இது இங்க IC, இங்க தாராங்க IB. சரியா, VB புறக்கணிக்கத்தக்கதான். இங்க வோல்ட் அளவு VCC வந்துக்கிறாங்களே, இது புறக்கணிக்கத்தக்க அளவு சொல்லுது. பெருசா முக்கியம் இல்லை எங்களுக்கு இல்லையா. ரைட், பின் RB ஆனது 360 குறையும் போது RB குறைந்த நடக்கும், IB கூடும், IC கூடும். ஆக நிரம்பலுக்கு செல்ல பார்க்கும். RB குறைந்தா IB கூடும், IC கூடும். எனவே அது நிரம்பலுக்கு செல்ல பார்க்கும். சரியா, நிரம்பலுக்கு செல்ல பார்க்கும். ஆனால் நிரம்பலு செல்லலையா, உயிர்ப்பு நிலையிலே செயற்படுகின்றதா என் புதிய சேகரிப்பான் ஓட்டம் யார்? அப்ப இந்த கேள்வி ஃபுல்லாக என்ன செய்யலாம்? அவனுக்கு உயிர்ப்பு பிரதேசத்தில் உள்ள முடிவுகளே எடுக்கலாம். உயிர்ப்பு பிரதேசம் என்று கருதிய கேள்வியை ஃபுல்லா செய்யலாமே. சரியா, ஆகவே பாருங்க எங்களுக்கு IC சமம் பீட்டா IB, அதாவது IC நேர் சமனாய்க்கும் IBக்கு உயிர்ப்புல, அதோட IB நேர் மாறு விச சமனாய்க்கும் RBக்கு. அப்படித்தானே? இதுல VCC எடுக்கலாம் எங்களுக்கு. VCC பிளஸ் இல்ல VCC சமன் IB RB பிளஸ் VBE. இங்க பார்த்தா VCC சமன் IB RB பிளஸ் VBE, இது 0. IB சமன் VCC கீழ் RB. பவர் இதுக்கு நான் IC சமன் பீட்டா IB, இப்ப ரெண்டையும் கம்பைன் பண்ணா இந்த முடிவு. IC IBக்கு நேர் சமன், உயிர்ப்பு பிரதேசத்துல IB 1/RB க்கு நேர் சமன்.
இப்ப முதலாம் சந்தர்ப்பத்துல ஐசி வந்து எவ்வளவு பெருமானம் சந்திக்கிறான் 3.6 மில்லி ஆம்பியரா அவங்களுக்கு முதலாம் சந்தர்ப்பத்தில் முடிவெடுக்கலாம் 3.6 மில்லி ஆம்பியர் நேரடி சமனாய்க்கும் 500 கிலோ ஓமுக்கு ஆர்பி 500 புதிய ஐசி யாது புதிய ஆர்பி 360 புதிய ஐசி எடுத்தா அது 360 வகுத்தா ஐசியின் கீழ் 3.6 சமனாய்க்கு மேலு போகுமே ஒன்றின் கீழ் 360 ஒன்றின் கீழ் 500 மேலு போகும் 500 கீழ் 360 அழகா சுருக்கலாம் 360 3.6 100 500 கீழ் 100 அப்படியே 5 மில்லி ஆம்பியர் 5 மில்லி ஆம்பியர் உண்மை எலக்ட்ரானிக்ஸ் கேள்வியும் அல்ல இது எலக்ட்ரானிக்ஸ் முடிவை பயன்படுத்தலனா எலக்ட்ரானிக்ஸ் முடிவுகள் நீங்க பெருசா பயன்படுத்தல இது மட்டும்தான் ஐசி ஐபிக்கு நேர சமன் ஐபி 1/RBக்கு நேர சமம் இந்த ஐசி சமம் பீட்டா ஐபி என்பது மட்டும்தான் எலக்ட்ரானிக்ஸ் சரி 5 மில்லி ஆம்பியர் ஐந்தாவது ஆன்சர் 35க்கு ஐந்தாவது 35க்கு 5 சரி அதானே இங்க இருக்கலாம் இது இருந்தாலும் பிரச்சனை இல்லையா விபிக்கு 0.7 இருந்தாலும் இதே முடிவு தான் விசிசி மைனஸ் விபியின் கீழ் ஆர்பி வரும் முடிவு மாறல விபி 0 உண்மைகளும் முக்கியம் இல்லை அது இருந்தாலும் ஐபி 1/RBக்கு தான் நேர சமம் அல்லது ஆர்பிக்கு நேர்மாறு வீத சமம் ஐசி ஐபிக்கு நேர சமன் ஐபி 1/RB நேர சமன் அப்ப ரெண்டு தொடர்பு எடுத்து ஐசி 1/RBக்கு நேர சமன் எடுக்கலாம் 3.6 ஒன்றின் கீழ் 500 புதிய ஐசி ஒன்றின் கீழ் 360 என் ஆர்பியோட பெருமானம் 500 360 குறையுது அதை வச்சு சுருக்கி எடுக்கலாம் 36வது கெல்வமானி ஒன்றின் தடை 9.9 ஓம் ஆகும் ரைட் ஆர்ஜி தாராங்க 9.9 அந்த அளவிடையின் ஒரு பிரிவானது 10 மைக்ரோ ஆம்பியர் அளவுடைய 10 சமபிரிவுகளா பிரிக்கப்பட்டுள்ளதா கொஞ்சம் ஒரு அந்த வசனத்துல டவுட் வண்டிக்கு நான் பரவாயில்லை நான் எப்படி ஒரு பிரிவுக்கு 10 மைக்ரோ ஆம்பியர் எடுக்கிறேன் இது 0 ஒரு பிரிவுக்கு 10 மைக்ரோ ஆம்பியர் சரியா ஒரு பிரிவுக்கு 10 மைக்ரோ ஆம்பியர் அதாவது இங்க 10 மைக்ரோ ஆம்பியருக்கு ஒரு பிரிவு நகரும் ஒரு பிரிவின் அளவை 1 மில்லி ஆம்பியர் ஆக்குவதற்கு அதனுடன் சமாந்திரமா இணைக்கப்பெற வேண்டிய தடையாது பாருங்க இது 0 என் நோக்கம் ஒரு பிரிவுக்கு 1 மில்லி ஆம்பியரா மாத்தணுமா அதாவது இங்கு 1 மில்லி ஆம்பியர் வரும்போது இது ஒரு பிரிவு நகரணும் ஒரு பிரிவு சுழலணும் ஆனா எதிர் இயல்பு தருவங்களுக்கு 1 மைக்ரோ ஆம்பியருக்கு தான் அது நிகழும் சாரி 10 மைக்ரோ ஆம்பியர் தான் இது நிகழும் நோக்கம் 1 மில்லி ஆம்பியருக்கு ஒரு பிரிவு சுழலணும் ஆனா உண்மையாது 10 மைக்ரோ ஆம்பியர் தான் ஒரு பிரிவு சுழலும் ஆகவே மிகுதி மின்னோட்டம் ஓடுக மாறி நாங்க ஒரு பக்க வழித்தடை நினைக்கலாம் ஆகவே 10 1 மில்லி ஆம்பியர் என்பது 1000 மைக்ரோ ஆம்பியர் 1000த்துல 10 இங்க போனா 1 மில்லி ஆம்பியர் என்பது 1000 மைக்ரோ ஆம்பியர் 10 இங்கால போனா மைக்ரோ ஆம்பியர் 990 இங்க போகும் அது தடை ஆர்ஜி இந்த தடையா உங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் அழுத்த வேறுபாடுல சமப்படுத்தலாம் இது இந்த அடுத்த வேறுபாட்டை சமப்படுத்தலாம் அது ஐஜி ஆர்ஜி சமன் ஐ இன்டு ஆர் ஐஜி ஆர்ஜி சமனாய்க்கும் ஐ இன்டு ஆர் 10 தர 9.9 10 தர 9.9 சமனாய்க்கும் ஐ 990 தர ஆர்
இங்க 99 இங்க 990 சுருக்கின R வந்து 0.1 ஆகையாதான் ஆன்சர் 0.1 ஓம் சமாந்தரமாக 36 அப்ப மூன்றாவது ஆன்சர் 36க்கு மூன்றாவது ஆன்சர் தானே. முப்பத்தாறுக்கு மூன்றாவது ஆன்சர். AB என்பன ஒரே மையத்தை கொண்ட முறைய திண்ம கடத்தும் கோளமும் தடித்த கடத்தும் கோள ஓடுமாகும். இத்தொகுதி தனிமைப்படுத்தப்பட்டு கோளமேயானது பிளஸ் கியூவாக ஏற்றப்பட்டிருக்கிறார். இது பிளஸ் கியூ ஏற்றம் வழங்கு. ஓடு பி ஆனது ஏற்றப்படாமல் உள்ளது. அப்ப தூண்டப்படும். பிளஸ் கியூ வந்தா இங்க மைனஸ் கியூ வரும், இங்க பிளஸ் கியூ வரும். ஏல பிளஸ் கியூ கொடுத்தா இங்க மைனஸ் கியூ வரும், இங்க பிளஸ் கியூ. இங்க பிளஸ் கியூ வந்தா இங்க மைனஸ் கியூ வரும், இங்க பிளஸ் கியூ வரும். அது சரிதானே? ஒரு கடத்தி மூடிய வடிவுடையதா இருந்தா உட்பக்கம் உள்ள மொத்த ஏற்றம் பூஜ்ஜியமாயிக்கும். பிளஸ் கியூ வந்தா இங்க மைனஸ் கியூ, இங்க பிளஸ் கியூ தூண்டப்படும். அவன் இப்படி வரும். மின்னிசை கூட இப்படி வரும். சூழல மின் விசைக்கோடுகள் ரைட். இப்போ ஓடுபியானது புவி இணைப்பு செய்யப்படும் குறித்த தொகுதியில் ஏற்படும் மாற்றம் தொடர்பாக இப்ப பாருங்க பிளஸ் கியூ மைனஸ் கியூ உட்பக்க ஏற்றம் உட்கோளத்தில் உள்ள ஏற்றம் மாறாத வர உட்கோளத்தில் உள்ள ஏற்றம் மாறாத வர இங்க ஏற்றம் மாறாம இருக்கும். இப்ப புவி தொடுப்பிட்டா இங்குள்ள இது பூச்சியமா வெளியுள்ள ஏற்றம் பூச்சியமாகும். ஏன்னா வெளியில் உள்ள மின் அழுத்தம் புவி தொடுத்தா மின் அழுத்தம் பூச்சியமாகணும். மின் அழுத்தம் பூச்சியமாகத்துக்கு மின்னேற்றம் பூச்சியமாகும். வெளிக்கோளத்துல மின் அழுத்தம் பூச்சியமாகணும். மின் அழுத்தம் பூச்சியமாவதற்கு மின்னேற்றம் பூச்சியமாகும். எப்பவும் அல்ல, இங்க எப்பவுமே மின் அழுத்தம் பூச்சியமாவதற்கு மின்னேற்றம் பூச்சியமாகணும் இல்ல. ஆனா இந்த சந்தர்ப்பத்துல அது செல்லுபடியா மின் அழுத்தம் பூச்சியமாகணும்னா ஏற்றம் பூச்சியமாகும். அதாவது இந்த புலம் இல்லாமல் போகணும். அப்பதான் மின் அழுத்தம் பூச்சியமாகும். அல்லது இங்க ஏற்றம் மீந்து இங்க புலம் இயக்கம் வர மின் அழுத்தமும் இருக்கும். ரைட். இதுதான் மாற்றம். இதுதான் மாற்றம். ரைட். பாருங்க இப்ப பாருங்க ஓடுபியானது புவி இணைப்பு செய்யப்படும் குறித்த தொகுதியில் ஏற்படும் மாற்றம் தொடர்பாக கூறப்படும் பின்வரும் கூற்றுகள் சரியானது அல்ல சரியானது. ஏ ஓடுபியானது மைனஸ் கியூவாக ஏற்றம் அடையும். சரி. இங்க பாருங்க ஓடுபியில தேரி ஏற்றம் பூஜ்ஜியம். மைனஸ் கியூ பிளஸ் கியூ பூஜ்ஜியம். ஆனா இங்க தேரி ஏற்றம் மைனஸ் கியூ. இது மைனஸ் கியூ வந்து பியில் உள்ள தேரி ஏற்றமா மாறும். இப்ப வெளியில இருக்க ஏற்றம் இல்லாமல் பேசிட்டேன். மைனஸ் கியூ பிளஸ் கியூ இருந்தா பியில் உள்ள ஏற்றம் பூஜ்ஜியமா இருந்தது. இப்ப வெளியில் உள்ள ஏற்றம் இல்லாமல் பேத்தி வெளியில் உள்ள ஏற்றம் இல்லாமல் பேத்தி அப்ப தேரி ஏற்றம் மைனஸ் கியூவாக மாறும். சாரி பி கூற்று ஓடு பிற்கு வெளியே உள்ள மின்புலம் இல்லாமல் போகும். சரி. மின்னேற்றம் இல்லாமல் பேத்திக்கு மின்புலம் இல்லாமல் பேத்திக்கு சரி. சி தொகுதி மின்னழுத்த சக்தி குறைவடை. சரி. இந்த புலம் இல்லாட்டு இந்த புலம் காரணமான மின்னழுத்த சக்தி இல்லாமல் போகும். இந்த புலம் காரணமான மின்னழுத்த சக்தியில மாற்றம் இல்லை.
இங்க ரெண்டு மின்புலம் இருக்கு, உட்பகுதியில் இருக்கிறது வெளிப்பகுதியில் இருக்கிறது. உட்பகுதியில் உள்ள மின்புலம் காரணமான மின்னழுத்த சக்தி இங்கு மாற்றம் அடையல. ஆனா வெளியில இங்க மின்னழுத்த சக்தி இருந்தது, இங்க மின்னழுத்த சக்தி இல்லாமல் போ. இங்க வெளியில ஏற்றம் இருந்து மின்னழுத்த சக்தி இருந்தது, இங்க மின்னழுத்த சக்தி இல்லாமல் போ. சரியா? ஆக மின்னழுத்த சக்தி என்ன இருக்கும்? குறைவடைது. மின்னழுத்த சக்தி குறைவடை. சரியா? ரைட். பொதுவா மின்புலம் ஒன்று இருந்தா பிள்ளைகள் அங்க மின்னழுத்த சக்தி சேமிக்கப்படும். மின்புலம் ஒன்று இருந்தா மின்னழுத்த சக்தி சேமிக்கப்படும். அதுக்கு ஒரு சமன்பாடு மீக்கு சிலபஸ்ல இல்ல. ரைட்? அலகு கனவளவில் மின்னழுத்த சக்தி, ஒரு மின்புலத்தில் உள்ள அலகு கனவளவில் உள்ள மின்னழுத்த சக்தி சிலபஸ்ல இல்ல. இப்படி போட்டோம், half epsilon E square. ஒரு மின்புலத்தில் உள்ள அலகு கனவளவில் உள்ள மின்னழுத்த சக்தி இப்படி ஒரு சமன்பாடு. அலகு ஜூல் மீட்டர் -3 அலகு கனவளவுக்கான மின்னழுத்த சக்தி half epsilon E square. இப்ப மின்புலம் இருக்கிற இடம் எல்லாமே என்ன செய்யும்? half epsilon E square மின்னழுத்த சக்தி இருக்கு. எங்கு மின்புலம் மீக்கிறோம் அந்த இடம் எல்லாமே மின்னழுத்த சக்தி இருக்கு. சரியா? எங்கு மின்புலம் மீக்கிறோம் அந்த இடம் எல்லாமே மின்னழுத்த சக்தி இருக்கு. இந்த சமன்பாடு சரி என்றது ஒரு கொள்ளளவுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஒரு கொள்ளளவுக்கு இப்படி ஒரு கொள்ளளவு எடுப்போம். அதில் உள்ள மின்புலம் இப்படி எடுப்போம். கொள்ளளவில் உள்ள மின்புலம் E என்று வரும். இடைப்பட்ட தூரம் D என எடுப்போம். தட்டு பரப்பளவு A என எடுப்போம். அவசியமாக இந்த வோல்ட் அளவு, இந்த வோல்ட் அளவு V என எடுப்போம். மின்புலம் E, வோல்ட் அளவு V. ஆகவே இங்க மின்னழுத்த சக்தி சொல்லலாம். கவனிங்க, மின்னழுத்த சக்தி அலகு கனவளவுக்கு இந்த பெருமானம் எப்படி? half epsilon E square. இது அலகு கனவளவுக்குரியது. மொத்தமா இங்க மின்புலம் உள்ள கனவளவு எப்படி சொல்லலாம் எங்களுக்கு? இது உள்ளுக்கு அலகு கனவளவு. இது ஒரு கனவுரு வடிவமானது அல்ல, அலகு கனவளவுக்குள்ளது இதான். மொத்தமா எவ்வளவு கனவளவு? மின்புலம் உள்ள கனவளவு A into D. A into D. இது பாருங்க, half epsilon naught. E சொல்லலாம் V over D. அப்ப V வர்க்கத்தின் கீழ் D வர்க்கம் into AD. அப்படித்தானே? மின்புலம் E வந்து இந்த அழுத்த வித்தியாசம் V, தூரம் D ஆய்ந்து அழுத்தப்படுத்திறன் V over D. இது மேலாதிமான விடயமா? கேள்விக்கு தேவையானதல்ல. இது எப்படி வரும்? half A epsilon naught in கீழ் D into V square. இப்ப A epsilon naught வடி என்ன? கொள்ளளவு C. அப்ப half C V square. அப்ப அந்த சாம்பார் பெறப்படுதே இல்ல. எது எதுல சாம்பார்? half C V square. கொள்ளளவில் மின்னழுத்த சக்தி. அலகு கனவளவில் உள்ள மின்னழுத்த சக்தியை கனவளவு பெருக்கினா வரும். அதை மறுதலையா காணலாம். உங்களுக்கு எப்படி? இதை எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கொள்ளளவில் சக்தி எவ்வளவு? half C V வர்க்கம். அதை கனவளவால பெரியங்க A into D ஆல உனக்கு இந்த சாம்பாடு வரும். சிம்பிள் முடிவு என்னன்னு இதுல சிம்பிளா வர முடிவு, எங்கெங்க மின்புலம் மீக்கும் அங்கெல்லாம் மின்னழுத்த சக்தி. அலகு கனவளவுக்கான மின்னழுத்த சக்தி இந்த சாம்பாடு பாடமாக்க அவசியம் இல்லை. ஆனால் ஐடியா விளங்கறதுக்கும் பாருங்க, இதுக்குள்ள மின்புலம் அப்படியே எங்க இருக்குது. அந்த மின்னழுத்த சக்தி மாறாது. ஆனா இங்க வெளியில மின்புலம் ஈந்தது. இப்ப மின்புலம் இல்லாமல் பெய்திக்கு. அப்ப மின்புலம் ஈந்தா மின்னழுத்த சக்தி ஈக்கும். மின்புலம் இல்லாமல் போனா மின்னழுத்த சக்தி இல்லாமல் பெய்தி. சரியா? ரைட். எங்கெங்க மின்புலம் ஈக்கிறோம் அங்கிடமெல்லாம் மின்னழுத்த சக்தி இருக்கும். அதே அலகு கனவளவுக்கான மின்னழுத்த சக்தி சாம்பாடு இது சிலபஸுக்கு உட்பட்டதல்ல. சும்மா ஐடியா விளங்குறதுக்கு நல்ல இது
மின்புலம் இருந்தா மின்னழுத்த சக்தி இருக்கும். ரைட், இது 3 ட்ரை பண்ண பார்த்துட்டே முடியும். நல்ல கேள்விகள் அந்த 3. 38வது கேள்வி. செய்மதி ஒன்று புவிய மையமாக கொண்ட வட்டப்பாதை ஒன்றில் வி கதியுடன் இயங்குதான். இதுல ஒழுக்கின் கதி வியா, ஒழுக்கின் கதி வியாம். இப்படி ஒரு கணத்தில் அதன் கதி ஆரம்ப பாதைக்கு தொடலியா 2Vக்கு அதிகரிக்கப்படுகின்றதா? அதன் தொடரும் இயக்கத்தின் தொடர்பான அதன் தொடரும் இயக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் சரியானது. ஒழுக்கின் கதிக்குரிய சாம்பாடு என்ன புள்ள? மாக்கர் இல்ல போனது கரெக்டாக. வர்க்கமூலம் ஜிஎம்மின் கீழா. தப்பல் வேகத்துக்கு சாம்பாடு என்ன? தப்பல் வேகம் எஸ்கேப் வெலோசிட்டி 2gm/r. உண்மையா ஒரு குறித்த புள்ளியில தப்பல் வேகம் அந்த இடத்துல உள்ள ஒழுக்கின் கதியை போல √2 மடங்கு. அப்படித்தானே? இந்த இடத்துல உள்ள செய்மதியில ஒழுக்கின் கதியை போல இந்த இடத்துல உள்ள தப்பல் வேகம் இந்த இடத்துல இருந்து அவர் முடிவிலுக்கு தப்பி போகணுமெண்டா அவர் கேட்க வேண்டிய வேகம் ஒழுக்கின் கதியை போல √2 மடங்கு. சரியா? ரைட். அடுத்த விளக்கத்து இப்ப கதி அதிகரித்தா என்ன நடக்கும்? ஒரு இதுல கதி அதிகரித்தால் கதி அதிகரித்தால் அந்த பாதை இப்படி ஒரு நீள் வளையமா மாறும். இந்த இடத்துல வைத்து நீங்க இப்படி கதியை கூட்டி விட்டா அது ஒரு இப்படி நீள் வளையமா மாறும், நீள் வளைய பாதையா மாறும். கதி அதிகரித்தால் ஒழுக்கின் கதியை விட கதி V' அதிகரித்தால் என்ன செய்ய வேண்டாம்? அது ஒரு நீள் வளையமா மாறும் பாதை. இப்படி ஒரு நீள் வளையமா மாறும். அதே போல கதியை குறைத்தால் அதுவும் ஒரு நீள் வளையமா மாறும். ஆனா இப்படி கதியை குறைத்தால் அதோட பாதை இப்படி மாறும், இப்படி ஒரு நீள் வளையமா மாறும். ஒரு குறித்த ஒழுக்கில இயங்கி கொண்டிருக்கிற ஒரு செய்மதியிட கதியை குறைத்தால் அது இப்படி ஒரு நீள் வளையமா மாறும். தரையம் வந்து அடையலாம். கதியை கூட்டினா அது இப்படி ஒரு நீள் வளையமா மாறும். ஆகவே ஒழுக்கில வைத்து குறித்த ஒழுக்கில வைத்து கதில மாற்றம் செஞ்சா நீங்க என்ன செய்யும்? அது பாதை நீள் வளையமா மாறும். சரியா? இப்ப நீங்க விடைய பாருங்க, நிறைய நீள் வளையம் மீக்கிறேன்னா நீள்வட்ட பாதை, நீள்வட்ட பாதை, நீள்வட்ட பாதை. சரியா? ரைட். மேத்தமெட்டிக்கலா உங்களுக்கு வேறொரு ஐடியா வரும். என்ன V2V மாறினா R/4 மாறிக்கும். ஆரை குறைந்து உள்நோக்கி வந்து விரைவா சொல்லணும். அப்படி பிராக்டிக்கலா நடக்காத செய்மதி அதுவே ஆரை தேடி கொண்டு போய்த்து அந்த இடத்துக்கு போய்த்து அப்படி சொல்லல. விளங்குதா? இப்ப செய்மதி இந்த வேகம் 2 மடங்கா மாறினா கவனிங்க, உங்களுக்கு நினைக்க இப்படித்தானே? வேகம் 2 மடங்கா மாறினா R/4 மாறும். அப்படித்தானே? அப்பதான் இது மேலும் வந்து 2 மடங்கா மாறும். ஆரை குறையணும். அப்ப உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலா நினைக்கும் குறைந்த ஆரையில என்ன செய்யும்? அது விரைவாக சுழலும், விரைவாக சுழலும். ஏன்? தூரமும் குறைந்திக்கு வேகமும் கூடிக்க விரைவாக சுழலும். அப்படி நடக்கல. ஒரு குறித்த செய்மதி அதுவாக அந்த பாதையை தேடி போறல, அந்த ஒழுக்கு இந்த ஒழுக்கு தான் சரி தேடி போறல. அப்ப என்ன செய்யணும்? நீங்க தான் அல்லது வெளியால அந்த செய்மதியை அந்த ஒழுக்கு கொண்டு போய்த்து தொடலி அந்த வேகத்தை வழங்கணும். அப்பதான் அது என்ன செய்யும்? வட்டைக்கத்தை ஆட்டும். இன்கேஸ் இந்த இடத்துல போய்த்து நீங்க வேகத்தை மிஸ் பண்ணி பெரிய வேகத்தை வழங்கிட்டீங்கன்னு சொன்னா இதான் பாதை. அப்படி இல்லாம அதோட வேகத்தை தேடிக்கொண்டு அதுக்குரிய ஆரைக்கு போய் அங்க சொல்லல. அந்த அளவு செய்மதிக்கு இன்டெலிஜென்ட் இல்லை. விளங்க? சரியா? விளங்க? அல்லது செய்மதிக்கு இன்டெலிஜென்ட் இல்லைன்றதை விட பௌதிகவியல் தத்துவங்களுக்கு கேட்பா நடக்காது. அப்படி நடக்காது. அதே மாதிரி வேகத்தை குறைச்சா அவங்களுக்கு வேகம் குறைஞ்ச ஆரை கூடணும். அப்ப பெரிய பாதைக்கு போய்த்து பெரிய வட்டத்துல மெதுவா சொல்லணும். அதுவும் நடக்காது.
வேகத்தை குறைச்சா நீங்க எதிர்பார்க்க மாதிரியில் இது மறுதலை தான் நடக்கும். அதாவது நீங்க வேகத்தை மாற்றம் செய்தா அதுக்குரிய ஒழுக்கத்தை தேடி வைத்து அங்க சுழலாது. அப்படி நடக்கு இல்ல. அந்தந்த ஒழுக்குல சுழல வைக்கணும்டா என்ன செய்யணும்? நீங்க தான் அந்த ஒழுக்கு கொண்டு போய் அந்த சரியான வேகத்தை தொடர் வழியே வழங்கும். சரியா? ரைட். அப்ப இப்ப எது சாத்தியம் இல்லை? சும்மா தெரியல, எது சாத்தியம்? சும்மா விடையில சாத்தியம். புவியை சுற்றி வட்டப்பாதை வராது, நீள்வட்ட பாதை ஒன்று வரும். சரியா? தானே? அப்புறம் நேரம் சொல்ல சுற்றல் காலம். நல்லா கவனிக்கணும். இது அதை விட தாண்டி இதை முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதான் ஸ்டார்ட் விளம்பரப்படுத்த தொடங்கினது. இந்த புள்ளிக்குரிய தப்பல் வேகம் என்ன? அட வீட தொடலி, அதாவது ஒழுக்கின் கதையிட ரூட்டு மடங்கு. இப்ப வழங்க வேகம் என்ன? 2v. 2v என்பது தப்பல் கதையை விட உயர்வு. எனவே அது புலத்துள்ளுக்கு சுழண்டு கொண்டு இருக்காது. என்ன செய்யும்? தப்பி போயிட்டு உண்மையா இவ்விடத்துல இப்படி விதயங்களே அது சரியான ஒழுக்கின் கதையை விட கதையை கூட்டினா நீள்வட்டமா மாறும், குறைத்தாலும் நீள்வட்டமா மாறும். ஆனா இங்க கூட்டுறது தப்பல் வேகத்தை விட கூட்டான். ஏன்னா தப்பல் வேகம் அந்த இடத்துல உள்ள ஒழுக்கின் கதை செய்மதிய மட்ட பாதைக்கான ஒழுக்கின் கதையில ரூட் 2 மடங்கு. ஆனா இங்க வழங்குது 2v 2 மடங்கா மாத்து. அப்ப தப்பல் வேகத்தை விட அதிகம். எனவே தப்பி போகும். அதாவது இப்படியே தப்பி பெய்திடும், இப்படியே தப்பி பெய்திடும், திரும்ப அப்படியே பெய்து திரும்ப வராது. புவிப்புலத்தை விட்டு தப்பி வெளியேறிடும். ஆன்சர் இது 5வது. 38க்கு 5வது. சரியா? 38க்கு 5வது. சரி, வராது தெரியுது. இப்படி கேளாப்பம் வருது. கொஞ்சம் குயிக்கா விளங்கப்படுத்தி நோட் பண்ணிக்கோங்க. டைமும் இல்லாம இருக்குது. ரூட் 2v. எனவே 2v என்பது கப்பல் வேகத்தை விட உயர்வு. அப்படித்தானே? ஆகவே 2v என்பது கப்பல் வேகத்தை விட உயர்வு. எனவே தப்பிப்போம். 5வது ஆன்சர். 5வது ஆன்சர். ரைட். 39 நான் கேள்வியை வாசிக்கல விளங்கப்படுத்துறேன். நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க தானே? இந்த முனை 100 பாகை சீல, அது ஒரு மைக்கா பாலமா. இந்த முனையில ஒரு செப்பு அரைக்கோளம் மீக்குதாம். இப்படி செப்பு அரைக்கோளம். சரியா? செப்பு அரைக்கோளம். ரைட். சூழல் வெப்பநிலை 25 பாகை சியா. சூழல் வெப்பநிலை 25 பாகை சி. அதாவது இதனூடாக செல்லும் வெப்பம் இந்த முனையை அடைந்து நியூட்டனின் குளிரல் விதிக்கு அமைய சூழலுக்கு போகணும். இப்படி அதாவது இங்க Q/T சமன் KA டெல்டா தீட்டா ஓவர் L என்பது இந்த இடத்துல Q/T Kக்கு பதிலா E என்று போட்டுக்கொள்ளுங்க. EA தீட்டா மைனஸ் தீட்டா R அந்த அடிப்படையில சூழலுக்கு வெளியேறும். இது மாதிரி கேள்வி இதுல பார்த்தோம். இதுல முரட்டு இன்னொரு பேப்பர்ல பார்த்த மாதிரி ஞாபகம். 2017 பேப்பர்ல ஒரு கேள்வி இல்லையா? இந்த 2 பக்கம் கடத்தப்படுது, இந்த முனையிட வெப்பநிலைக்கு என்ன நடக்க வேணும் கேள்வி ஒன்று. அதாவது இங்க கடத்தப்படுவது எல்லாமே இங்க சூழலுக்கு இழக்கப்படணும். கடத்தப்படுவது சூழலுக்கு இழக்கப்படணும். உறுதி நிலையில கடத்தப்படுவது சூழலுக்கு இழக்கப்படுவது சமனாயிக்கணும். வெப்ப கடத்தாறு K 0.8 K 0.8 இங்க 1 மீட்டர் நீளமா. மெல்லிய உருளைக்கோள ஒரு முனையானது கொதிநீராவி அறையுடன் பொருத்தப்பட்டு 100 பாகை வெப்பநிலையில் பேணப்படுகின்றது. வளைந்த மேற்பரப்பானது வெப்ப காவிடப்பட்டுள்ளதுடன், இதான் வலை மேற்பரப்பா, வெப்ப காவிடப்பட்டுள்ளதுடன் மறுமுனையில் கோளின் விட்டத்திற்கு சமான விட்டமுடைய செப்பினால் ஆக்கப்பட்ட அரைக்கோளமானது பூரண வெப்ப தொடுகை. இது செப்பு, இது மைக்கா, இது செப்பு இணைக்கப்பட்டுள்ளது. அது 25 பாகை வெப்பநிலையில் பேணப்பட்டுள்ள சூழலுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாய்
செப்பு கோலத்தின் மேற்பரப்புக்கான மேலதிக வெப்பநிலை காலல் திறன் இதா சந்திக்கிறாங்க. அளவை வைத்து முடிவெடுக்கலாம். உங்களுக்கு பொழுது நிலையில் இந்த மேற்பரப்பின் வெப்பநிலை யாது, இங்க தீட்டா யாது. நல்லா கவனிக்கணும். எங்களுக்கு இந்த செப்பு குறுக்கையான வெப்பநிலை மாற்றத்தை புறக்கணிக்கலாம். ஏன்னா மைக்காவோட ஒப்பிடும் போது செப்பு மிகவும் சிறந்த வெப்ப கடத்தி. மைக்காட 0.8 வருது வெப்ப கடத்தாடு, செப்புக்கு 400 மாதிரி வரும். இந்த செப்புல உள்ள வெப்பநிலை மாற்றம் புறக்கணிக்கத்தக்கது. ஏன்னா சிறந்த வெப்ப கடத்தி, ஆகவே வெப்பநிலை மாற்றம் மிகச் சிறிதா இருந்தாலும் போதும். அதனால இந்த முனையும் எங்களுக்கு வெப்பநிலை சமன் எடுக்கலாம். சிம்பிளா செப்பு முழுவதுமே ஒரே வெப்பநிலை எடுக்கலாம். அதற்கு வெப்ப கடத்தார பொறுத்தா மைக்கா என்பது சரியா 0.8 வெப்ப கடத்தின் தன்மை நல்லா குறைவு. செப்பு சிறந்த கடத்தி, ஆகவே இங்குள்ள அளவு வெப்பநிலை வித்தியாசம் இங்க தேவையில்லை. சரியா இதை யோசிக்கலாம். இந்த வாரம் கே உயர்வான டெல்டா டீட்டா குறைவாகும், கே மிக பெரிதான டெல்டா டீட்டா நல்லா பெரிதா. ரைட். அப்ப இது வழியேதான் வெப்பநிலை மாறும், இங்க மாறாது. அதோட இங்க குறுக்கு வெட்டு பரப்பளவு ஏன்னு எடுத்தா A1 எடுப்பேன் πr வர்க்கம். அது இங்க மேற்பரப்பின் பரப்பளவு 2a வரும். இங்க மேற்பரப்பின் பரப்பளவு a' எடுத்தா அது 2a வரும். ஏன் இது πr வர்க்கம், இது கோளமாக இருந்தா 4πr வர்க்கம், இங்க அரை கோளம், எனவே 2πr வர்க்கம். எங்களுக்கு இந்த குறுக்கு வெட்டு ஏன்னு எடுத்தா இந்த மேற்பரப்பளவு 2a வரும். இங்க வெப்பம் கடத்தப்பட கோள குறுக்கு வெட்டு ஏன்னு எடுத்தா இங்க வெப்பம் சூழலுக்கு இழக்கப்படும் இந்த மேற்பரப்பு 2a வரும். ஏன்னா அரை கோள மேற்பரப்பு. எங்களுக்கு இரண்டு சமப்படுத்தலாம். எப்படி? கடத்தப்படு வெப்பம் கே ஏ டெல்டா டீட்டாவின் கீழ் எல் சமனாய்க்கும் இழக்கப்படு வெப்பம் இ ஏ டீட்டா மைனஸ் டீட்டா ஆர். கேட பெருமானம் 0.8 ஏ அப்படி எடுப்பேன். டெல்டா டீட்டா 100 மைனஸ் டீட்டா கீழ் 1 மீட்டர் உண்டு. 100 மைனஸ் டீட்டா இங்க காலல் திறன் தந்திகா 2.6 பரப்புனா கண்டன் 2a. இது மேற்பரப்பு வெப்பநிலை டீட்டா. அப்ப டீட்டா மைனஸ் டீட்டா ஆர் 25. ஏ கேன்சல் ஆகும். சுருக்கமினி 80 மைனஸ் 0.8 டீட்டா. இங்க 5.2 டீட்டா மைனஸ் 25 2 50. நடக்கானு 25 2 50. அந்த 0 எது கொடுப்போம் 26 5 130. அப்படியா? அங்கே போனா எவ்வளவு வரும்? இங்கே போனா 6 டீட்டாண்டு வரும் சேர்ந்த. இதுங்களை வந்தா 210 டீட்டா 35 வரும். 35 சுருக்கி பாருங்க. 4வது ஆன்சர். கடத்தப்படு வெப்பம் இழக்கப்படு வெப்பத்துக்கு சமனாய்க்கணும் உறுதி நிலையில. சரியா? அதை முடிவெடுக்கிறதும் அங்க மேற்பரப்பளவு 2 மடங்கு எடுக்கிறது. இந்த குறுக்கு வெட்ட போல இந்த மேற்பரப்பளவு 2 மடங்கு. ஏன்னா அது அரைக்கோளம். அடுத்த கேள்வியை பார்த்துட்டே முடியும். டைமுக்கு தானே வாங்க, டைம் பார்த்து முடிக்க. 40வது கேள்வி குயிக்கா நோட் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தா பிறகு பண்ணாங்க. இப்படி தரைக்கு மேல் எச்சுயரத்தில் உலங்கு வானூர்தி ஒன்று ஆரையுடைய கிடைவட்ட பாதையில் மாறா கோணக்கதி ஒமேகாவுடன் வலம் வருகின்றதா? அதிலிருந்து மணலானது தொடர்ச்சியாக போடப்படுகிறது. வழியினால் மணலில் விளைவு ஏற்படவில்லை என கருதி தரையில் வீழ்ந்து காணப்படும் மணலது பாதையும் வளைவறையாது. விவரத்தில் வைத்து மணல் விளைவிடப்பட்ட அந்த மணலோட வேகம் 6 ஒமேகாவா இருக்கும். அந்த மணல் எரிய பாதையில வைத்து இப்படி விழும். அப்ப நாங்க இந்த தூரத்தை கண்டுபிடிப்போம். எரியம் பாதை இந்த எக்ஸ கண்டுபிடிப்போம்.
இதுல தொடலிக்காது வீசமன் ஆர் ஒமேகா. அது என்ன செய்து சுழன்று கொண்டிருக்கும் போது மணலை விடுவிக்குதான். அப்ப மணல்ட ஆரம்ப காதியும் ஆர் ஒமேகா. இந்த மணல் எரிய பாதையில வைத்து விழும். இவ்வாறு எச் உயரம் விழணும், எச் உயரம். ஆகவே இது எரிய பாதை நிலைக்குத்தாக எஸ் சம யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி வர்க்கம். முழு சாம்பாடையும் போடணும் வண்டியில். எஸ் வந்து ஹெச் பழமையான சொற்கள் இது. ஹாஃப் ஜி டி வர்க்கம். அப்ப விழுத டைம் நேரம் எடுக்கலாம் 2h கீழ் ஜி வர்க்க மூலம். அவரை கிடைத்துறத காணலாம். எஸ் சம யூடி கிடையாக எக்ஸ் சமனாய்க்கும் யூ ஆர் ஒமேகா இன்டு டி 2h கீழ் ஜி. சரியா? ரைட். இதுல இப்ப நான் பாருங்க, இத மேலுக்கு இருந்து பார்த்தா, மேலுக்கு இருந்து அவதானிச்சா, நான் இன்னொரு ஆங்கிள் இது வரைய போறேன். மேலுக்கு இருந்து அவதானிச்சா இதான் அந்த வட்டம் ஆர்ஆரை உடையது. இதுலதான் ஒமேகா கோணவேயத்தோட சுழலுது. மேலுக்கு இந்த அவதானிக்கு இப்ப இந்த வானூர்தி சுழலுத மேலுக்கு இந்த அவதானிக்கு. அப்ப ஆர்ஆருடைய வட்டம் அது இந்த புள்ளியிலிருந்து தான் இது விடுவிக்கப்பட்டது. சரியா? இந்த புள்ளியிலிருந்து தான் விடுவிக்கப்பட்டது. இப்படி இப்படி விடுவிக்கப்பட்டது. அது இப்படித்தான் பெய்த்து இப்படித்தான் விழும். இதுதான் எக்ஸ். அதாவது இப்படி பெய்த்து விழுது மேலுக்கு இந்த அவதானித்தா இதான் எக்ஸ் தூரம் என்பது. இந்த இடத்துல பெய்த்து விழுந்திக்கும். இதுதான் எக்ஸ் தூரம். அதே மாதிரி இங்க விடுவிக்கப்படுறது இங்க எக்ஸ் தூரம் வைத்து விழும். இங்க விடுவிக்கப்படுறது இங்க எக்ஸ் தூரம் வைத்து விழும். இங்க விடுவிக்கப்பட்டா இது இங்க எக்ஸ் தூரம் வைத்து விழும். இங்க விடுவிக்கப்பட்டா அங்கிருந்து எக்ஸ் தூரம் வைத்து விழும். இங்க விடுவிக்கப்பட்டா இங்கிருந்து எக்ஸ் தூரம் வைத்து விழும். அப்ப தொடலி வழியே எக்ஸ் தூரத்துல இதெல்லாம் வரும். இதான் அது அந்த மணல் மணியோட ஆரையா இருக்கும். இப்படி சரியா? சரியாகவே வரையப்பட்டில்ல, ஆனா விளங்கெடுத்துக்கோங்க ஐடியா. அதாவது எந்த இடத்துல விடுவிக்கப்படுதோ தொடலி வழியே எக்ஸ் தூரம் வைத்து அந்த மணல் விழும். இங்க விடுவிக்கப்பட்டா இங்க எக்ஸ் தூரம், இங்க விடுவிக்கப்பட்டா அங்கே எக்ஸ் தூரம், இங்க விடுவிக்கப்பட்டா இங்க எக்ஸ் தூரம். விளங்குதா? இப்படி சொல்லும் போது இந்த இடத்துல மணல் மணி விடுவிக்கப்பட்டா இங்க எக்ஸ் தூரம் வைத்து விழும். இங்க விடுவிக்கப்பட்டா அங்க எக்ஸ் தூரம் வைத்து விழும். இங்க விடுவிக்கப்பட்டா இங்க எக்ஸ் தூரம் வைத்து விழும். சரியா? இதுதான் அதுக்குரிய அதே. இப்ப எங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்ட இந்த தூரம் யாது? இது இந்த தூரம் தான் கொடுக்கணும் சிம்பிளா. அதுதான் அந்த மணல் விழுது ஆரை. மணல் விழுத ஆரை. மணல் விழுது ஆரை. பின்னெடுக்கலாம் ஆர் சமனாய்க்கும் ஆர் வர்க்கம் சமனாய்க்கும் ஆர் வர்க்கம் பிளஸ் எக்ஸ் வர்க்கம். இது வரும் ஆர் வர்க்கம் பிளஸ் எக்ஸ் வர்க்கம் என்பது ஆர் வர்க்கம் ஒமேகா வர்க்கம் 2h கீழ் ஜி. இனி ஆற பொது எடுக்கலாம். ஆர் வர்க்கம் 1 பிளஸ் 2 ஒமேகா வர்க்கம் h கீழ் ஜி. சிம்பிள் ஆர் வர்க்கம். அப்ப சிம்பிளாவே வரும். ஆர் இன்டு வர்க்க மூலம் 1 பிளஸ் 2 ஒமேகா வர்க்கம் h கீழ் ஜி. சரி, அது ஐந்தாவது ஆன்சர் வருதுதானே? ஐந்தாவது தானே தந்திக்கிறேன் ஸ்கீம்ல. ஐந்தாவது. சரி. அப்ப கொஞ்சம் திரும்ப தேவையான கேளுங்க, நான் விளம்பரப்படுத்துறேன்னா டிஃபரெண்ட் ஐடியாவில் இது. இந்த படத்தை சரியா 30 மாடல கட் பண்ணணுமா? இப்படி சுழலுவது ஒரு கட்டத்தில் இது விடுவிக்கப்பட்டா அப்படியே எக்ஸ் தூரம் வைத்து விழுது. இங்கே விடுவிக்கப்பட்டா எக்ஸ் தூரம் வைத்து விழும். இங்க விடுவிக்கப்பட்டா எக்ஸ் தூரம் வைத்து விழும். எக்ஸ் தூரம் வைத்து விழும். ஆகவே இதுதான் அது ஆரை. அப்ப ஆர் வர்க்கம் பிளஸ் எக்ஸ் வர்க்கத்துல வர்க்க மூலம் பைத்தகோரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம். முடிப்போம். நாங்கள் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் அடுத்த கேள்வியில.